என்னப்பா சிவனாண்டி? என்ன வேட்டை கிளம்பியாச்சா? என்ன துப்பாக்கி வச்சுட்டு பலூனா சுடுவாங்க வேட்டைக்கு தாயா? ஏமா ஏய் என்னங்க? சின்ன பிள்ளை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வர சொல்லு. அவ குளிச்சிட்டு இருக்கா. வாயா மாப்ள வா. வாடா மாமா. வாடா சிங்கக்குட்டி வா 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 வா. அப்பா நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன்ப்பா. மாப்ள வாங்க மாப்ள வாங்க உட்கார்ற உட்கார்ற. அப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கியா? வாமா. எப்படி இருக்க? ஏன் அழுறா? வாங்க 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 மாப்ள. என்னடா பெரிய சிவனாண்டி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. நடிச்ச சிவனாண்டி எப்படி இருக்க? டேய் சிவனாண்டி, உன் பேர் என்ன சொன்னாம்பா? உன்னை சொல்லல. நல்லா இருக்கேடா? நான் நல்லா இருக்கேன்டா. அண்ணே 3வது பொன் குழந்தை பிறந்திருக்கு. முட்டை எடுத்து. 3வது லட்சுமியா? ஆமாண்ணே. நல்லா இருக்கட்டுமியா. சந்தோஷம். யோ எடுத்துக்கியா? என்னையா அவன் தலைப்புல பொண்ணா பிறந்தாலே மிட்டாய் கொடுக்க மாட்டான். உனக்கு 3வது பொண்ணா பிறந்திருக்கு மிட்டாய் கொடுக்குற? ஏய் 3வது இல்லையா, 5வது பொண்ணா பிறந்தாலும் கூட அப்போ இதே மாதிரி சந்தோஷமா மிட்டாய் கொடுப்பேன். அதுக்கு சொல்லலையா, உன் பொண்ணுங்க வளர்ந்து வயசுக்கு வந்து எவனாவது லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடி போயிடுச்சுன்னா அப்போ சந்தோஷமா வந்து மிட்டாய் கொடுப்பியா? என்னப்பா நல்ல நாளமா அவசரமா பேசிட்டு இருக்க? நீ என்னடா இப்படி பேசிக்கிற? நீ பாட்டுக்கு பார்த்துட்டு சும்மா நிக்கிற. சும்மா நிக்கிறது பிடிக்கலடா, சூரிய எடுத்து கொடு. அறுக்கட்டும். சூரிய கொடுத்தா நம்ம முதல்ல அறுக்க மாட்டாங்க நினைச்சியா? ஏப்பா சிவனாண்டி, ஊர்ல பெரிய மனுஷன் நீ போய் இப்படி பண்ணிட்டியப்பா. ஏடா நீ ஆள்காரங்களா? நாங்க நினைச்சோம் வச்சுக்க வம்சத்தோட கழுத்து எடுத்துறோம். சிவனாண்டி காது அறுத்துட்டல, காது தானே போச்சு, உசுரா போச்சு. ஆனா நான் சொன்ன மாதிரி உன் பொண்ணு யாரோட ஓடி போச்சுன்னா என்ன பண்ணலாம்? நீ சொல்ற மாதிரி நடந்துட்டா தன்னுடைய 2 காவியா இருக்கிறதுக்கு வாட்டமா சிவனாண்டியே வந்து முன்னாடி நிப்பாட்டா. காது பெரிய சிவனாண்டி நடிச்ச சிவனாண்டி கூப்பிட்டு போய் வீட்டுக்குள்ள விளையாடு. ஓடு 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 ஓடு. என்ன சிவனாண்டி, ரொம்ப நாள் கழிச்சு உன் மகன் மருமகன் வந்திருக்காங்க போல இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தான் வர முடியும், அடிக்கடி வர முடியாதியா? பெரிய மாப்பிள ரயில் வேலை பாக்குறது. என்ன வேலை? 2000 3000 சம்பளம் வாங்கிட்டு ஜல்லி கூட்டுற வேலை நினைச்சிட்டியா? 40,000 ரூபாய் சம்பளையா? அடிக்கடி லீவ் போட முடியுமா? என்ன மாப்பிள டாக்டர்? டாக்டர்னா டைய கட்டிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல லேகி விக்கிறாங்களே அந்த டாக்டர் இல்ல, சொந்தமா ஆஸ்பத்திரி வச்சிருக்காப்ல. புரிஞ்சுதா? எப்படியா 2 பொண்ணுங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப நிம்மதியா இருக்க குல்மாய். ரக்க கட்டி பறக்கு தையா சிவனாண்டி வண்டி. அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. என்னப்பா 3வது பொண்ணா? ஏன் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? 11வது படிக்குதா? 16 வயசு. காதல் அரும்பும் வயசு. ஆகா, ஊரை விட்டு ஓடும் வயசு. ஓஹோ, வர்றேன் பாரு. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க தேவையான பர்சனாலிட்டி இருக்கு ஃபுல்லா. டேய் தள்ளி உட்கார்றா. டேய் என்ன இடம் ஓஷ்டத்துக்கு வருவ இடம் கொடுப்பாங்களா? இல்லடா இல்லடா, உனக்கு இடம் இல்லடா. மாப்பிள்ள வீட்டிலே இருந்துக்கிற வேண்டியதானே? எல்லாம் உனக்கு வீட்டை தேடி வருமா? எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. இப்போ வர்ற பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவ? ஐயா பஸ்ஸே போயிடுச்சியா, போன பஸ்ஸை ஓடி போய் பிடிக்க முடியுமா? டேய் ஓவே சொல்லுவாங்க இவங்கள. டேய் உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. உனக்கு 8:10. எத்தனை மணிக்கு வந்த? 3:45. பாத்தியா, அவங்க பிள்ளையா நீ பிள்ளையா? நியாயமா பார்த்தா நீங்களா ராத்திரில இருந்து படுத்து கிடந்திருக்கேன்டா. ஏண்டா வாழ்க்கையில உன்ட்ட டிடி காசுன்னு இல்லையேடா. அது டெடிகேஷன் மாப்பிள்ள. அப்பா கோபத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. நீ நில்லு. நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டடா. தலைவரா இருந்தாலும் டைமிங் முக்கியம்டா. நீ எல்லாம் பட்டாத யூ பிளடி சீட். உனக்கு இடம் தர முடியாதுடா. உனக்கு எத்தனை மணிக்குடா பஸ்? 8:20டா. எனக்கு 8:10க்குடா. நான் ஓம் பஸ்ல வரல, நீ ஏன் பஸ்ல வராத? ஐயோ எனக்கு பஸ் வந்துருச்சுப்பா. தந்தானே நானே தந்தானே நானே தந்தானே தந்தானே
ஹே எப்படா நம்ம 8-10 பஸ்ஸு அதுக்கு என்னவா இப்ப எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஹே எர்ரா பேப்பரையும் பேனாவையும் தெரியுமாப்ல எழுதிக்கடா. சொல்லுமாப்ல. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. சூப்பர்ரா மாப்பிள. கவி பேராசி ஏன் ரவுமானவே மிஞ்சிட்டடா மாப்பிள. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. சங்கத்துல பெரியவர் நீயே கொண்டு போய் டீ-ஷர்ட்டை கொடுத்த. அடுத்து நம்ம பஸ் 8:20 வருதுல்ல, நாங்களும் எழுதுவோம்ல. நீ பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுவ. டேய் நீங்க இவங்க மோசமானவங்க. இவங்க கொடுத்து பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா யாராவது ராசியான கையா இருந்தா நல்லா இருக்கும். யாரை பிடிக்கலாம்? எந்த கிளாஸ்? 11th. கிளாஸ் டீச்சர் யாரு? கல்யாணி. நம்ம கல்யாணி. கல்யாணி டீச்சரா? God is great. Excuse me. போதும் கொடுத்துருங்க தலைவரே. கிளாஸ் டைம் ஆச்சு, போலாமா? என்னது? லவ் லெட்டர். ஐயோ லவ் லெட்டரா? ஐயோ, நான் எனக்கு இல்ல. வேணாம். நான் படிக்கணும். படிக்கிற வயசுல நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். வீட்ல தெரிஞ்சிட்டா அடி பின்னி எடுத்துருவாங்க. போட்டேன்னா உனக்கு லவ் லெட்டர் கொடுக்குறேன்னு நினச்சியா? ஆளையும் மூஞ்சியையும் பாரு. ப்ளே ஸ்கூல் போகிற வயசில் உனக்குலாம் லவ் லெட்டர் கேட்குது. சிவனாண்டி மக தானே நீயே? இரு உங்கள் அப்பன்ட்ட சொல்கிறேன். உன் மக என்கிட்ட லவ் லெட்டர் கேட்குறான்னு. நான் இப்ப கேட்டேன். இப்போ கேட்டில்ல? இது என்னன்னு? அது போதுமே. நான் ஸ்கூலுக்கு போறேன். இந்த லெட்டர் உங்கள் கிளாஸ் டீச்சர் கல்யாணிக்கு. நீ என்ன பண்ணுற? இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து, டீச்சர் போஸ்பாண்டி MA MPhil சார் இந்த லெட்டர் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கொடுத்துறியா? ஐயோ டீச்சர் எனக்கு கொன்னே விடுவாங்க. ஐயோ அப்போ உங்க அப்பன் சிவனாண்டிட்ட சொல்லிட வேண்டியதான். ஆல் தி பெஸ்ட்யா. என்ன எழுதிருக்காங்கன்னு படிச்சிரோமா? Today we are going to talk about Thomas Alva Edison. லதா பாண்டி, கையில என்ன பேப்பர் வச்சிருக்க? லவ் லெட்டர் டீச்சர். லவ் லெட்டரா? கொண்டாங்க குடு. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. ஏய் நீ நில்லு. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே. டீச்சர் நான் படிக்கிறேன் டீச்சர். பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. அடடே ஆச்சரியக்குறி. கரெக்ட் டீச்சர். போட்டோன்னா படிக்க வேண்டிய வயசுல லவ் லெட்டரா? ஒரு பொம்பளை புள்ள பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதும் போகும்போதும் குனிஞ்சு தலை நிமிராம நடக்கணும். ரோட்ல நிக்கிற பசங்களை பார்த்து பல்லிச்சினா இப்படிதான் லவ் லெட்டர் தான் வரும். டீச்சர் லவ் லெட்டர் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். எனக்கா? யார் கொடுத்தா? அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பாருங்க. இவங்களா பொறிக்க பசங்களாச்சே. இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு லெட்டர் வாங்கிட்டு வந்த? வலுக்கட்டாயமா கொடுத்து விட்டாங்க டீச்சர். இங்க பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். நமக்குள்ளே இருக்கட்டும். ஓகே? எங்க ஓடுற? இங்க வா. லெட்டர் கொடுத்தியா? கொடுத்துட்டேன். டீச்சர் என்ன சொன்னாங்க? நாளைக்கு காலையில 8 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. அட குட் ஜாப் யா. ஆல் தி பெஸ்ட் யா. அரை விலையில 500 ரூபாய் தான். 500 ரூபாய் டி ஷர்ட் கா விலையில 200 ரூபாய் தான். 90 ரூபாய் பனியா மட்டும் அதே விலை 90 ரூபாய் தான். இந்த ஸ்டைல்ல போனா நாளைக்கு என்ன ஆகும்? காதல் சேரும், கூடாத காதல் கூடும். வாங்க சார், வாங்க சார். என்னது? என்னைக்கு இல்லாம நம்ம நாய் இன்னைக்கு இப்படி குலைக்குது? ஆத்தாடி. சரி சரி
நம்ம பையன் தான் சொன்னா கேளு ஒண்ணும் பண்ண நீ போஸ் பண்ணியா டெரர் இஸ் தி சைலன்ஸ் மேட்டரா இங்க வாடா கடிச்சிர போதுடா ஏண்டா என்னடா அதெல்லாம் டீச்சர் ஆமா என்னைக்குமே என் வீட்டை பக்கம் நீ வரமாட்டியே இன்னைக்கு மட்டும் என்னவா புதுசா அது இல்ல மாப்ள நீ நல்லா இருக்கியான்னு பாத்துட்டு போலாம் இல்ல மாப்ள நீ ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருப்பீல்ல அத கூட அதானே என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன் பாதை இந்த பக்கம் இருக்கு தலைவரே இந்த நாய் எல்லாம் குலைக்கிற அளவுக்கு நம்ம கெட்டப்பு கேவலமா இருக்கு இல்ல தலைவரே நம்ம ஊர் நாய்களுக்குல இருந்தா இந்த மாதிரிலாம் பார்த்து பழக்கம் இல்ல அதுகளுக்கு எவனும் செம்புதிட வந்துட்டா நினைச்சு குலைக்குதுங்க ஓ பட் இது அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தலைவரே அருமையா இருக்குது நான் போஸ்ட் பண்ணி எங்க கிளம்பிட்ட ஒரு சில்லற வேலையா ஜெர்மனி வரைக்கும் போறேன் ஜெர்மனி போறியா அங்கதாப்பா காக்கா மீ முறு போட்டு இருக்கான் கேட்டேன்னு சொல்லுப்பா இருப்பா திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா போக போக பார்த்துட்டு செத்துருவாங்க செட் ஆயிருவாங்கப்பா போ அந்த அடுப்பு வாங்கி அட்டாக் பண்ண இங்க எல்லாம் இடம்ல இருந்து வாக்காமைய பாரியில முறுக்குச்சுறானா போ மாப்ள பாவம் அநியாயமா ஒரு டீச்சரை ஸ்கூலை விட்டே விரட்ட போறேன் டேய் இந்த கெட்டப்ல அவ என்ன பாக்குறா ஏ அழகுல அவ தோக்குறா அப்புறம் கைத்துல தொங்குறா டேய் வர வர இந்த வாத்தியாருக்கெல்லாம் பொறுப்பே இல்லடா மணி 8:30 இன்னும் பள்ளிக்கூடம் திறக்காம இருக்காங்க டேய் 10:45 ஆனாலும் பள்ளிக்கூடம் திறக்க மாட்டாங்க ஏன் ஹெட் மாஸ்டர் மண்டே போட்டாரா மண்டையும் போடல கொண்டையும் போடல இன்னைக்கு அஸ்டார் 2 காந்தி சைடா கருவாப்பையில ஏன் மாப்ள காந்தி ஜெயந்தினா ஒன்ஸா புத்தா லீவ் விடுவாங்க இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்களா அதானே ஒரு நிமிஷம் இரு இந்த அவள வக்கனையா பேசுறியா அப்புறம் நீ எதுக்கு நீ கடைய போட்டியா எம்பிஎல் படிச்சவனுக்கு காந்தி ஜெயந்தி தெரியல நான் இறந்த பழம் விக்கிறவனுக்கு எப்படிப்பா தெரியும் போஸ் பாண்டே வா சீக்கிரம் போறேன் சொல்லுங்கள் டாடி சொல்லுங்கள் இல்ல போஸ் பாண்டே பெரியப்பாவும் நானும் லோன் விஷயமா பேங்க் மேனேஜரை அவர் வீட்டில் போய் பார்க்க போறோம் பாருங்க நீ இந்த மாட்டை பிடிச்சிட்டு போய் கொஞ்சம் பெரியப்பா தோட்டத்தில் கட்டிட என்னது நான் மாட்டை பிடிச்சிட்டு போணுமா ஓ 1000 ரூபாய்க்கு சட்டை 500 ரூபாய்க்கு பேண்ட் 800 ரூபாய்க்கு ஷூ போட்டு மாட்டை பிடிச்சிட்டு போனா என்ன நினைப்பாங்க அடுத்த ராமராஜன் நீ தான் நினைப்பாங்க தலைவனை பத்தி தப்பா பேச மாட்டாங்க அப்ப மாட்டை பெரியப்பாவே அழைச்சிட்டு போட்டும்பா நீ கொஞ்சம் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கூட வச்சாங்கடா அதுக்கு நான் மாட்டையே பிடிச்சிட்டு போயிருவேன் கொடுங்க பெரியப்பா அப்படின்னா நம்ம பரம்பரையில யாருமே ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாதா வா போற வழியில அவனாவது மாட்டுவான் அந்த பக்கமா போய் பேசிக்கங்க டேய் வாடா நம்ம அப்படியே மாட்டை பிடிச்சி தோட்டத்து பக்கம் போவோம் ஏய் உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா எப்படி நம்ம ஃப்ரெண்டா வந்துட்டு இவ்வளவு விவரமா பேசுறான் வேற ஏதோ பிளான் பண்றேன் டேய் நம்ம மொட்டை பெரியப்பா தோட்டத்துல எள்ளி மரத்துல எள்ளியா காய்ச்சி தொங்குதான்டா தென்னை மரத்துல இளநீ ஏக்காம ஆப்பிள் ஆரஞ்சுமா காய்க்க அதுதான்டா நானும் சொல்றேன் நீங்க வாங்கடா இவனா இந்த நிலைமையில பார்த்தா நம்மள ரொம்ப டேமேஜ் பண்ணுவானே இவன் தான் கரெக்ட் செயலாளரே இன்னைக்கு சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு எனக்கு கண்ணு வேற கூசுது இந்த மாட்டை வம்சம் பிடிச்சீங்கன்னா நான் கண்ணாடி மாட்டேன் தலைவரே நீங்க உங்க வேலையை பாருங்க தலைவரே கொடுங்க செயலாளர் நான் சும்மா தானே இருக்கேன் மண்டையா காட்டுங்க இதெல்லாம் ஒரு பொழப்பு சூப்பர் யாருக்கிட்ட சிக்க மாட்டானே செயலாளரே நான் ஜிப்பு போடணுமா ஜிப்பு போடணுமாடா ஜிப்பு போடணுமா பிளான் எனக்கு தெரியும்டா கொண்டு விடுவேன் வா நான் போஸ் பாண்டே எங்க வீட்டுல 2 எருவு மாடு இருக்கு கொஞ்ச நேரம் மேய்ச்சி வர்றது கேக்குறாருல சொல்லுப்பா என்னைய கேக்குறதுக்கு அவன லூசு பயலா உன்னைய தாண்டா கேக்குறேன் டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீயே அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆடா தெரியும் அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா நம்மளோட கேடியா இருக்காங்கல அவன் போயிட்டான் வா போயிட்டானா ஏத்துரு பேசுறான் பேச்சு நாங்கெல்லாம் மத்தியானத்திலே மாடு மேய்க்கிறவங்கடா சரிங்க தலைவரே அண்ணே மாடுனே இங்க நின்னு என்னத்த பாக்குறேன் டெல் மீ இந்தாப்ல காலைல 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லி ஏமாத்திட்டில்ல என்ன பார்த்தா எப்படி தெரியுதா கண்ணாடியை போடு சொல்றேன் நம்ம பர்சனாலிட்டி பத்தி பேச போறாங்க பொறாமப்படாத சூப்பர் மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு ஆமா நாங்க மாடு மேய்க்க போறோம் நீ அலெக்சாண்டர் வச்சிருந்த குதிரையை மேய்க்க போற போவையா ஒய் திடீர் எமோஷனல் என் நண்பனை யாரும் கலாச்சா நம்மளால சும்மா இருக்க முடியாது அப்படி சொல்ற என் செயலாளரே இத புடி நான் எப்படி அட்டாக் பண்றேன் புடிச்சுக்கிட்டே பேசலாம் கேப்ல மாடு மேய்க்க வர்றது என்னடா நடக்குது இங்க ஹலோ உங்க அக்கா என்ன அண்ணனை பார்த்து சிக்னல் கொடுக்குறா எங்க அக்கா ஒண்ணு சிக்னல் கொடுக்கல உங்க அண்ணன் தான் கண்ணடிக்கிறான் உங்க அக்கா தான் எங்க அண்ணனை பார்த்து பல்ல காட்டுறான் எங்க அக்கா ஒண்ணும் அலையறவ அதானே இங்க பாருமா எங்க அண்ணன் நைஸ் பர்சன் யூ நோ எங்க அக்கா பத்தி தப்பா பேசாத எங்க அண்ணன் பார்த்தா ஒரு பாயிண்ட் பேசுவதான் பாப்பா நான் சவுண்ட் கொடுக்குறேன் தேவலாம் பேசாத ஏய் அவ்வளவுதான்
கொன்றுவேன். ஏய், ஓடுறி. ஓடுறா. இங்க பாரு, அவன மாப்ள வச்சுக்கிட்டு. காடு ஓடுதுடா. ஐயோ. அட அல்ப சனியனே, உனக்காக பஞ்சு டைலாக்லாம் பேசினேனே. கூழ்மாய் மாட்ட செவனாண்டி மாடு இழுத்துட்டு ஓடிருச்சே. என்னண்ணே ஓடி போன மாடு வந்துருச்சா வரலையா? இல்ல போய் ஓடி போய் 1.5 நாள் ஆச்சு. மாடு இன்னும் வீடு வந்து சேர விடுனே ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் மாதிரி ஆசை 6 மணி நேரம் மோகம் 30 மணி நேரம் மொத்தம் 36 மணி நேரத்தில் வந்து சேர்ந்துருமுனே. மாடா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் பருவத்துக்கு வந்த உடனே அப்பா கவனிச்சிடணும். இல்லாட்டி இப்படித்தான் அசிங்கப்படுத்திட்டு போயிடுறேன். பொண்ணு வந்துருச்சப்பா, எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. கதாபாண்டி உள்ளவம். என்னம்மா எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? போய் அப்பா கிட்ட பேசுங்கம்மா, நான் படிக்கணும். நீ இல்ல நான் இல்ல, அந்த கருப்பனே வந்து சொன்னாலும் உங்க அப்பா கேட்க மாட்டாரு. சட்டுப்புட்டு ரெடியாவு போ. அம்மா அக்கா நீயாவது போய் சொல்லுக்கா, நான் படிக்கணும். கல்யாணம் வேணாம். இங்க பார், நானும் உன்ன மாதிரி தான் 15 வயசுலயே கட்டி கொடுக்குறாங்க தெரிஞ்சதும் அழுதேன் புலம்புனேன். இன்னைக்கு ஒரு பிள்ளை பத்திர சந்தோஷமா இல்லையா? அண்ணே நல்ல பெரிய இடமா தான் பார்த்துருக்கீங்க. மாப்பிள்ளை கூட ஒரு வழிக்கு நம்மளுக்கு சொந்தக்கார பையன் அப்படிங்களா? ஆனா நம்ம உள்ளதான் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்குங்க. எதுக்கு ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு பார்த்து முடிவு எடுக்கணும். ஏண்டா டேய், ஆம்பளை புள்ளைய பத்திட்டுங்கிற திமிரில் பேசுறியா? பொம்பளை புள்ளைய பெத்து அது தினம் பள்ளிக்கூட போகையிலையும் வரையிலையும் மடியில நெருப்பை கட்டிட்டு படுற அவஸ்தை எங்களுக்கு தாண்டா தெரியும். எது சரி எது தப்புன்னு பொண்ணை பெத்தவங்களுக்கு தெரியும். நீ வந்த வேலை அதானே? ஆமாண்ணே. அதை முடிச்சிட்டு வா. அக்கா சொன்னா கேளுக்கா, நான் இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கல. நீயாவது போய் அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கா. ஐயோ, என் பேச்சுலாம் இங்க எடுப்பறதுப்பா, என்ன ஆள விடு. அக்கா ப்ளீஸ்க்கா, நீயாவது போய் பேசுக்கா. என்னால முடியாது. இந்தா போய் படையா மாத்திட்டு வா. போன்றேன்ல, போன்னு சொல்றேன்ல, போடினா. நீங்க யாரும் பேச வேணாம், நானே போய் பேசிக்கிறேன். ஏய் நில்றி. ஏய் நீ வாடி. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இன்னொரு முட்டை. இங்க வர்றா, நமக்கே தெரியாம நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பேனர் வச்சிருக்காங்க. மாப்பிள்ள துப்பாக்கினா தோட்டா இருக்கணும், பிளக்ஸ்னா நம்ம போட்டா இருக்கணும். இடையில வேற எவ்வளவு போட்டா இருக்கக்கூடாது மாப்பிள்ள. அத்தனை மாப்பிள்ள இந்த பிள்ளைய நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. ஆமாண்டா, டெய்லி பார்த்த முகரக்கட்டையா தான் இருக்கு. எங்க பார்த்தோம்? டேய், நம்ம சிவனாண்டி மகள் அதா பாண்டிடா. நேத்து நேரம் பள்ளிக்கூடம் போயிட்டு தெரிஞ்ச புள்ள, அது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? ரைட்டு மாப்பிள்ள, நம்ம சங்கம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா மாப்பிள்ள, இவன் இப்படிதான் பள்ளிக்கூடம் போற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்புறம் பால்வாடி போற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்படியே விட்டா நம்ம சிலுக்குவார்பட்டி அழுக்குவார்பட்டி ஆக்கிடுவாங்க மாப்பிள்ள. உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. மாப்பிள்ள எனக்கு அந்த பிள்ளையோட பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. இந்த 4 பேர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. விடக்கூடாது மாப்பிள்ள, விடக்கூடாது. போடு போன சட்ட ஆலோசகர் இருக்கு. ஃபோன் போடுறதே சட்ட ஆலோசகர் தான்டா. சூப்பரா மாப்பிள்ள. டேய் நீ எப்பட லாயரான? போன வாரம் தான் அப்ளிகேஷன் போட்டேன்.